சும்மானக்கா மக்களே, என்ன மக்களே லைவ்ல இன்னும் அந்த பிராங்க் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு போல. வேற லெவல்ல போயிட்டு இருக்காப்பா. நம்ம ஆட்கள் விடுற மாதிரி தெரியல. ஒரு பிராங்க பண்ணியாச்சு, எல்லாரும் நம்பிட்டாங்க. பிக் பாஸ் வேற ஒரு கேமியோ பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் இந்த பிராங்க விட்டுறக்கூடாது, அப்படியே கொஞ்சம் தூரம் கொண்டு போலான்னு சொல்லிட்டு இன்னும் அந்த பிராங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த இடத்துல நான் காமு மாமாக்கு ஒரு பாராட்டுகள் கொடுப்பேன். ஏன்னா அந்த மனுஷன் எத்தனை பேர் வந்து கொஸ்டின் பண்ணாலும் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி ஒரு மாதிரி சேடா வச்சுக்கிட்டு, ஏதோ அவருக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல ரெட் கார்டு கொடுக்க போற மாதிரி ஒரு மூஞ்ச வச்சுக்கிட்டு அப்படியே அந்த பிராங்க் அப்படி கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு. அதனால வீட்டுக்குள்ள இருக்க பல பேருக்கான உண்மை முகங்கள் வெளியே வருது, பல பேருக்கான வன்ம முகங்கள் வெளியே வருது. முக்கியமா எங்க அக்கா, அப்பா எங்க அக்கா வந்து ஏதாவது ஒரு கேப் கிடைச்சா போதும், அந்த இடத்துல தனக்கான வன்மத்தை உடனே வாமிட் எடுத்துருவாங்க. அந்த வகையில் இப்போ ஒரு சில பேர் மேல வன்மத்தை வாமிட்டா எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க அக்கா கிட்ட ஒரு ஆட்டிடியூட் உண்டு. எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. ஆட்டிடியூட்னு சொல்லவா இல்ல ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லவான்னு தெரியல. வாரம் வாரம் யார் வந்து தலையாய் வராங்களோ அந்த தலை நம்ம அக்காவுக்கு கீழே அடிபணிஞ்சு வரலனா அந்த தலையோட மென்டல் ஹெல்த்தை ஃபுல்லாக உடைச்சி அந்த தலையை கிறுக்காக்கி அந்த தலையை வந்து ஒரு மாதிரி உடைச்சிருவாங்க. ஓகேவா? அது எல்லா வாரமும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் எல்லா வாரமுமே தலைக்கான பேரும் கெட்டு போகுது, இந்த வீடும் குப்பையாயிட்டே இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. திவ்யா காப்பூசில் ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தலகணத்தில் ஆடின மாதிரி எனக்கு தோணுது ப்ரோ. ஏன்னா ஓகே, நீங்க வந்து இந்த வீட்டுக்குள்ள கண்டென்ட் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பண்றீங்க, அதுக்கு நீங்க தான் பெரிய வாம்ஃபயர்னு பண்ணக்கூடாதுல. விஜயபாரோட மைண்ட்ல அவங்க தான் பெரிய வாம்ஃபயர்னு யாரோ சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது, லைவ்ல யார் யார் என்னென்ன வன்மத்தை காமிக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்துறலாமா? சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். மறக்காம தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் ஃப்ரீ, லைக் ஃப்ரீ. நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணிடும். சோ முடிஞ்சா தட்டி விடுங்க. சரி, ஓகே. வீட்டுக்குள்ள நம்ம காமு மாமா இன்னும் தனக்கான ரியாக்ஷனை கூட மாற்றல. இன்னும் அவர் சேடாக தான் சுற்றிட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. ஒரு சில பேர் மட்டும் அவ்வளோதான், காமு மாமாக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க. அதுதான் அமித் அவர்கள். அமித்தை பொறுத்தவரைக்கும் சொல்லிட்டாப்ல, அவ்வளோதான் காமுக்கு ரெட் கார்டு கன்ஃபார்ம். ஏன்னா அவர் அடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் அவர் வெளியே போய் அவருக்கான வாழ்க்கையை தான் பார்க்கணும், வெளியே போய் அவருக்கான நேம் எப்படி மாற்றலான்னு சொல்லி தான் யோசிக்கிறோம், மற்றபடி இங்கே இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அமித் அவர்கள் சொல்லிட்டு சுற்றுறாப்புல. அமித்துக்கு ஒரு இடத்துல இன்னொரு வருத்தமும் இருக்குது. என்னன்னா சண்டை போட விட்டுட்டாங்களே, இன்னும் கொஞ்சம் பசங்க உள்ள வந்து டக்கு டக்குன்னு பிரிச்சிருக்கலாமே, இவ்வளோ பசங்க இருந்தும் பிரிக்காம விட்டுட்டீங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வருத்தம். அது மட்டும் இல்லாமல் சண்டை போட்டு வீட்டுக்குள்ள வந்து அவன் ஒரு இடத்துல உட்காந்துருக்கான். பட் இங்கே ஒரு செட் ஆஃப் குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து ஜாலியாக பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அதை பார்த்துமே அமித் அவர்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இங்கே ஒருத்தர் சண்டை போட்டிருக்கான், ரெட் கார்டு வாங்க போறான்னு தெரியல, ஆனால் இவங்களாம் ஜாலியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அமித் அவர்களுக்கு ஒரு வருத்தம். அவர் ஒரு மாதிரி வருத்தத்தில் சுற்றிட்டு இருக்காப்புல. இங்கே நம்ம அக்கா எப்பவும் போல அவங்க ஒரு ஸ்டோரியை கிரியேட் பண்றாங்க. அந்த ஸ்டோரியை எழுதுனது யார் தெரியுமா? நம்ம தண்ணி பழம். ஏன்னா தண்ணி பழத்தை பொறுத்தவரைக்கும் நான் கூட நல்ல மனுஷன் நினைச்சேன், ரொம்ப கேவலவாதியா தான் இருக்காப்ல. என்ன பண்றாருன்னா ரெண்டு சைடும் போயிட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நேரா இங்க வந்து நம்ம அக்காட்ட வந்து கக்குறாரு. என்ன பண்றாரு தெரியுமா? இங்க பாரு இங்க சண்டை போட்டது பிரஜன் தான். இப்போ காமுவும் நம்ம பிரவீன் அவர்களும் சண்டை போட்டுக்கல. ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் பேசிட்டு இருக்கும்போதே பிரஜன் தான் உள்ள போயிட்டு தேவையில்லாம நீ எப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி கத்துனாரு. அதுதான் பிரச்சனை ஆயிட்டு. நான் காலையில் கூட பார்த்தேன், காலையில் கூட பிரவீனும் பிரஜனும் தான் ஒரு மாதிரி மோதிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல பிரஜன்னால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருக்கு. பிரஜன் தான் அடிக்க விட்டுட்டாரு, பிரஜன் தான் அடிச்சுட்டாரு. ஸோ பிரஜன் தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு கதை எழுதுறாரு. இப்போ இந்த கதையை கேட்டோன்னே நம்ம அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா, ஓ அப்படியா இவங்க தான் பண்ணிட்டாங்களா, எனக்கு தெரியும் பிரச்சனை அப்படித்தான், அவன் ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கான், இதே வேலையாக போச்சு, ஒயில் கார்டாக வந்ததுலேருந்து இந்த ஒரு வேலையை தான் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பிரஜன் மேலே வன்மத்தை கக்குறாங்க. எனக்கு தெரியும் அக்கா ஒரு வன்மவாதின்னு சொல்லி நமக்கு தெரியும், இப்படி தான் வன்மத்தை காக்குவாங்க. பட் இந்த இடத்துல வினோத் அவர்கள் பயங்கரமான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறார். என்னன்னா யார் சண்டை போட்டாலும் சரி, யார் ஏற்றி விட்டுருந்தாலும் சரி, காமு வந்து கை நீட்டினது ரொம்ப தப்பு தான். ஆனால் காமு அப்படி பண்ணியிருக்க கூடாது. பட் காமுவை கை நீட்டாக வச்சுட்டாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி டக்கு டக்குன்னு ஒரு மாதிரி ஏறி பேச அவன் என்ன பண்ணேன்னு தெரியாமல் அடிச்சிட்டான், பாவம் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு வினோத் மட்டும்தான் யார் மேலே வன்மத்தையும் கக்காம காமுக்கு கரெக்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இருக்காரு. மற்றபடி எல்லாம் வன்மம் தான், மற்றபடி எல்லா வன்மம். ஒரு சைடு குரூப் வந்து ரைட்டுப்பா காமுக்கு ரெட் கார்டு கொடுத்தா போதும்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்குது, இன்னொரு சைடு காமு அடிச்சிட்டாங்களா அப்போ இவன் தான் தப்புன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி உட்காந்து கத்திட்டு இருக்காங்க. அதில் இன்னொரு சம்பவம் நடக்குது. அப்போ நம்ம வியானா, தண்ணிப்பழம், அப்புறம் நம்ம விஜயபார் இவங்கெல்லாம் ஒரு பெட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்கப்பா. அப்படி பேசிட்டு இருக்கும்போது மைக்கை வியானா சரியாக போடல. அப்போ பிக் பாஸ் மேலேருந்து வியானா மைக்கை சரியாக போடுங்கன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காங்க. உடனே வியானா ஐயோ பிக் பாஸ் நான் பயந்துட்டு பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான மைக்கை கரெக்டாக போடுறாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அப்போ நீங்கள் 3 பேர் தான் பெட்டில் வந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்படி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, மைக் அவங்க சரியா போடலன்னு சொல்லி தெரிஞ்சோன்னே நீங்க உங்களுக்கான மைக்கை சரி பண்ணியிருக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக சரி பண்ணியிருக்கணும்ல. பட் இவங்க என்ன பண்றாங்கன்னா அசால்ட்டாக உட்காந்துருக்காங்க. வியானா மட்டும் அவங்களுக்கான மைக்கை சரி பண்ணியாச்சு. ரெண்டாவது விஜயபாருக்கு அடுத்த அனௌன்ஸ்மெண்ட் வருது, மைக்கை சரியா போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்பவும் கேப்டன் வந்து இறங்கி வந்து எதுவும் பேசல. ஏன்னா கேப்டனுக்கு தெரிஞ்சு போச்சு உள்ள போய் ஏதாவது பேசினா கண்டிப்பாக அது பிரச்சனையாகும். ஏன்னா அங்கே இருக்கிறது ஒரு மட்டமான பீஸ், அங்கே போய் நம்ம என்ன சொன்னாலும்
பண்ணாலும் கண்டிப்பா நமக்கு தான் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு கேப்டன் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தலை ரூம்ல படுத்திருக்காங்க. அப்போ விஜய் பார்வதி அவங்களுக்கான மைக்கை சரி பண்ணிட்டாங்க. ஓகேவா, அடுத்தது திருப்பியாச்சும் அங்க ஒரு கால்கள் அவங்களுக்கான மைக்கை கவனிச்சிருக்கணும். அப்பவும் கவனிக்கல. அப்பவும் கவனிக்காம என்ன பண்றாங்கன்னா அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. தண்ணி பழத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, தண்ணி பழம் மைக்க சரியா போடுங்கன்னு சொல்லிட்டு. அப்பவும் கேப்டன் எதுவுமே சொல்ல. சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டே இருக்காங்க, சரி ஓகேன்னு சொல்லி கேப்டன் அப்பவும் இறங்கி வரல. ஒன்னு இந்த இடத்துல கேப்டன் இறங்கி வந்திருந்திருக்கணும். உடம்பே சரியில்லைனாலும் இறங்கி வந்து இப்படி பண்ணுங்க பண்ணாதீங்க மைக்க ஒழுங்கா போடுங்கன்னு சொல்லி நடந்து வந்திருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. பட் கேப்டன் ரிட்டன் உள்ள இருந்து பார்த்துட்டு மட்டும் இருக்காங்க. தண்ணி பழம் மைக்க சரியா போட்டார். திருப்பி அடுத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, மைக்க சரியா போடுங்க தண்ணி பழம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உள்ள இருந்த கேப்டன் கத்துறாங்க, என்னங்க மைக்க ஒழுங்கா போட்டு பேச வேண்டியதானங்க, மைக்கை ஏங்க ஒழுங்கா போட மாட்டீங்கன்னு சொல்லி உள்ள இருந்து கத்துறாங்க. அவங்க எப்படி யோசிச்சு கத்துனாங்கன்னா, ஏன்னா நம்ம அக்காவை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் உண்டு, அவங்க வந்து சீக்கிரட்டா ஏதாவது பேசணும்னா மைக் எல்லாம் பின்னாடி தூக்கி போட்டுறது இல்ல மைக்கை பொத்துறது இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி தான் பேசுவாங்க. அப்ப அப்படி ஏதோ பண்ணி பேசுறாங்க போலன்னு சொல்லிட்டு திவ்யா உள்ள இருந்து கத்துறாங்க, மைக்கை ஒழுங்கா போடுங்க, மைக்கை போட்டு பேசுங்க, மைக்கை போட்டு பேச கூட தைரியம் இல்லையா உங்களுக்குன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. கத்தும் போது இங்க தண்ணி பழத்தை பார்த்து கத்துறாங்க. தண்ணி பழம் தான் ரெஸ்பாண்ட் பண்ணும். ஆனா நம்ம அக்கா என்ன பண்றாங்க தெரியுமா, எங்களுக்கு தெரியும் நீ இரு சரியா, மைக்கெல்லாம் எங்களுக்கு போட தெரியும், நீ சொல்லாத அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது என்ன இலவு தலகணும் நான் கேட்கறேன், இது என்ன இலவு தலகணும்? அப்ப வீட்டுக்குள்ள கேப்டன் ஒருத்தர் இருக்காங்கன்னா மைக்கு போடலன்னா வந்து கேட்க தான் செய்வாங்க. 4 தடவை அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது மைக்கை போடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறது தலைக்கான ரைட்ஸ், அவங்க கேட்க தான் செய்வாங்க. இதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இவங்க எல்லாத்துலயுமே தான் தான் பெரிய வாம்பயர் நினைச்சுக்கிட்டு எதோ பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ. அப்ப நாங்க அப்படித்தான் போடுவோம், எங்களுக்கு தெரியுங்க, நீங்க சொல்லக்கூடாது, நீங்க யார் சொல்றதுக்கு, நீங்க என்ன தலையா, நீங்க என்ன பெரிய பதவியில இருக்கீங்களான்னு சொல்லிட்டு திவ்யாக்கு ஆப்போசிட்ல பேசுறாங்க. அப்ப திவ்யாவும் சும்மா இருப்பாங்களா, அங்க இருந்து திவ்யாவும் கடந்து கத்துறாங்க, நான் உங்ககிட்ட பேசல பார்வதி, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனை, உன்கிட்ட பேசுறா நீ வந்து பேசு, நீ தேவையில்லாம உள்ள வராத அப்படிங்கும்போது நான் அப்படித்தான் வருவேன், நான் அப்படித்தான் செய்வேன் அப்படிங்காங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி யாருக்கிட்டே செருப்படி வாங்க போறான்னு எனக்கு தோணுது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்ன தெரிஞ்சு பசங்க சண்டை போட மாட்டாங்க, பொண்ணுங்க மாற்றி மாற்றி சண்டையை போட்டுட்டு யாரோ ஒருத்தர் ரெட் கார்டு வாங்கிடுவாங்க எனக்கு தோணுது. அந்த லெவலுக்கு வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்கான மென்டல் ஹெல்த்தை உடச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா, இது ரொம்ப கேவலமான விஷயம் ப்ரோ. எதையுமே கேட்க மாட்டேன், எதையுமே பண்ண மாட்டேன்னா என்ன இளவுக்கு இவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு கேட்குறேன். யார் என்ன சொன்னாலும் கேட்கறது இல்லை, பிக் பாஸ் சொன்னா கேட்கறது இல்லை, கேப்டன் சொன்னா கேட்கறது இல்லை, டீமா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தா கேட்கறது இல்லை, எதையுமே நான் கேட்க மாட்டேன், நான் ஒரு அரை மெண்டலுங்க, நான் அப்படிதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தா எப்படி? அப்போ அந்த வீட்டுக்குன்னு இருக்க ஒரு ரூல்ஸை எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டீங்களா? அப்போ அங்கேருந்து திரும்பியும் சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட பேசுகிறேன், நான் அவர்கிட்ட பேசுகிறேன், உங்கள் வேலையை பாருங்கள், உங்கள்கிட்ட வந்தேன் அப்படின்னா நான் அப்படி தான் பேசுவேன், நீ வந்து கேட்டால் நான் சும்மா நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன், நான் அப்படி தான் பேசுவேன், நான் அப்படி தான் பேசுவேங்க. இதே தான் எல்லாத்தையும் பண்ணுறாங்க. யார் என்ன போய் கேட்டாலும் நான் அப்படி தான் பேசுவேன், ஆனால் நீ திருப்பி பேசக்கூடாது, நான் என்ன வேணா கேவலமாக பேசுவேன், ஆனால் நீ திருப்பி பேசக்கூடாது. ரொம்ப ஒரு கேவலமான இது பிஹேவியர் ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கேவலமான பிஹேவியர், ரொம்ப மட்டமாக நடந்துக்கிறாங்க, ரொம்ப மட்டமாக இருக்குது. பார்க்கவே சைக் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சத்தியமாக எனக்குலாம் அப்படி தான் ஃபீல் ஆகுதுப்பா. பார்க்கவே என்ன இலவிட அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளாம் இதில் ஒரு விஷயம் நினைக்கிறோம் ப்ரோ, கண்டென்ட் கொடுக்காங்க ப்ரோ, இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு அந்த ஷோக்கான ஒரு லெவலை குறைக்கக்கூடாதுல்ல. இந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த ஷோக்கான லெவலை குறைக்கிறாங்க. ஒரேடியாக இறங்கி போயிட்டு இருக்குது. அதுவும் இவங்க பண்ணுற விஷயம்லாம் ஒரு மாதிரி மட்டமாக இருக்குது. இதில் அவங்க புதுசாக ஸ்டோரியை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. காமு கிட்ட போய் ஒரு ஸ்டோரி கேட்க போகிறாங்களாம், பிரவீன் கிட்ட போய் ஒன்று கேட்க போகிறாங்களாம். இதில் பிரவீன் வந்து சொல்லிட்டாராம் பிரஜன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு இந்த சண்டே அப்போ சொன்னாராம். உடனே பிரஜன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சுத்துது. இது பிராங்க்னு கூட தெரியல, இந்த மக்கு இது பிராங்க்னு கூட தெரியாமல் உட்காந்து வன்மத்தை கக்கிட்டு இருக்குது. இதில் திவ்யா அவர்கள் டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அடுத்தது பிக் பாஸையும் ஒரு கட்டத்தில் மதிக்கல. பிக் பாஸ் எல்லாருமே பெட்ரூமில் இருக்க சொல்கிறார். ஓகேவா, எல்லாருமே பெட்ரூம்ல இருங்கன்னு சொல்லிட்டு வெளியே டாஸ்க்கை ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கேப்பில் தான் ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. அப்போ பிக் பாஸ் ஒருத்தர் அனௌன்ஸ் பண்றாரு, வரணும்ல, வரல. அங்க கண்ணாடி முன்னாடி அப்படின்னு சொல்லி சீன் போட்டு நிற்காங்க. திருப்பி பிக் பாஸ்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, அப்பவும் வரல. அப்பவும் அசால்ட்டா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப யாரையுமே மதிக்க மாட்டேங்காங்கன்னா யார் இவங்க? யாரையுமே மதிக்க மாட்டேன். எதுக்குங்க இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்க? சத்தியமா சொல்றாங்க, அந்த ஷோவை அழிக்கிறதும் விஜய் பாரு தான், இந்த ஷோவில் அங்கே இங்கே கண்டென்ட் கொடுக்கறதும் விஜய் பாரு தான். ஆனால் அந்த கண்டென்ட்டை மட்டுமே பார்த்து கண்டென்ட் வருதுன்னு பார்த்து இந்த ஷோவை நம்ம அழிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மை. இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஷோ அழிஞ்சு நாசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த குப்பை மிகப்பெரிய காரணம். நான் ஓப்பனாக சொல்லுவேன். இந்த ஒரு குப்பை ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப் ஆஃப் குப்பை தான் இவ்வளோ விஷயத்துக்கு காரணம். ஸோ மொத்தத்தில் பயங்கரமான சம்பவம் போது இதில் திவ்யாவுக்கு மண்டை கிறுக்காயிட்டு நடங்க. பாவம் திவ்யா உடனே கேமராவில் போயிட்டு பிக் பாஸ் இது சொல்லிட்டு இருக்காங்க, ஓவராக பண்ணுறாங்க, நீங்கள் தான் கவனிக்கணும்னு சொல்லிட்டு. இவங்க உடனே பெரிய இது மாதிரி அங்கேயுமா நடந்துக்கிட்டு அப்படியே திவ்யாவை பார்த்துக்கிட்டு அப்படியே சுற்றிட்டே இருக்காங்களாம். அதாவது யாருக்கு நேருக்கு நேராகவும் நின்று சண்டை போட தெரியாது. இப்பவும் சொல்கிறேன், பாருக்கிட்ட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் நின்று பேசுனீங்கன்னா பாரு மண்டையெல்லாம் பிச்சுட்டு கையில் இருக்க மைக்கெல்லாம் பிச்சு வீசிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா பாருக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கண்டென்ட் வராது.
பாரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மாட்டிப்பாங்க ஓகேவா. அதனால டேரெக்டாக எல்லாத்தையும் பிச்சு போட்டு அதில் ஒரு ட்ராமா கிரியேட் பண்ணி கிளம்பிடுவாங்க. நீங்கள் வேணால் ரீகால் பண்ணி பாருங்கள், இதுக்கு முன்னாடி நடந்த சண்டை எல்லாத்துலேயுமே தொடர்ந்து யாராவது ஒருத்தர் பேசி பார்வை மாட்டியோட ட்ரை பண்ணியிருந்தா உடனே உடஞ்சி எல்லாத்தையும் உடச்சி வீசிட்டு அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பி போயிடுவாங்க. அங்கே ஒரு சிம்பத்தி கார்டை கிரியேட் பண்ணுவாங்க. வேணா யோசிச்சு பாருங்க தெரியும். கடைசியாக நம்ம காமு கூட ஒரு சண்டையை போட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாப்ல, அப்போ கூட இதே தான் பண்ணாங்க. அப்போ கூட சேம் இதே தான், எல்லாத்தையும் பாட்டில் கட்டலாம் வீசிட்டு ஒரு மாதிரி கிளம்பி போனாங்க. அதுதான் அவங்க. பாப்போம் என்ன நடக்குன்னு. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. காமு மாமாக்கு அவார்டு கொடுங்க கைஸ்.